கைஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம், எவோ கன் தான் எடுக்க போகிறோம். ஸோ நமக்கு எந்த கன் எடுக்க போகிறோம்னா ஸ்கார் கன் எடுக்க போகிறோம். ஸோ நம்ம ஸ்பின் பண்ணி நம்ம லக்கை பொறுத்து தான் இந்த 4 கன் ஸ்கின்னில் எதுங்களும் கிடைக்கும். ஸோ எனக்கு எது கிடச்சிருக்குன்னா ஸ்கார் கிடச்சிருக்கு. உங்கள் ஐடியில் ஸ்கார் இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போத்த ஒரு அப்டேட் பொறுத்த வரைக்கும் 50 ஸ்பின் பண்ணால் எந்த எவோ கன்னு கிடைக்கிற மாதிரி கன்ஃபார்மாக கிடைக்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ எவோ கன்னுக்கு கண்டிப்பாக ஒரு 1000 டைமண்ட் ஸ்பின் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ எவோ கன்னே திரும்ப கிடச்சா அந்த நம்ம இருக்க கன்னே திரும்ப கிடச்சா நமக்கு என்ன கிடைக்கும் கேட்டீங்க, ஸோ 100 டோக்கன் கிடைக்கும் கைஸ். வேறு ஒன்றுமே கிடைக்காது, 100 டோக்கன் கிடைக்கும். ஸோ இந்த ஈவெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் நேரமே ஸ்பின் பண்ணியிருந்தீங்க உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டோக்கனில் 35-40 காட்டும். ஸோ நான் 35 தடவை ஸ்பின் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் எனக்கு 29 ஆஃபர் வந்தப்போ நான் ஸ்பின் பண்ணி எடுத்தேன். உங்களுக்கு இந்த ஐடியில் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு சொல்லுங்கள். ஸோ எனக்கு இதில் எத்தனாவது ஆக்க போனால் 3வது லெவல் வரை ஆக்குறேன். ஸோ 4வது லெவலில் எனக்கு ஆக்க முடியலை. ஸோ 4வது லெவல் ஆக்குறது தான் டபுள் டேமேஜ், சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர், மூவ்மெண்ட் ஸ்பீடு மட்டும் மைனஸு. உங்கள் ஐடியில் எத்தனை எவோ கன் இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு இதுன்னு சேர்த்து 2 எவோ கன்று தான் ஆச்சு. எஸ்கே மற்றும் ஸ்கார் தான் ஆச்சு. மற்றபடி ஒரு எவோ கன்று இல்லை. ஸோ ஃப்ரீ ஃபயருக்கு இவ்வளோ காசு செலாக்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போது 29 ஆஃபர் வந்து அப்படி தான் எடுத்து தவிர மற்றபடி அல்ல டாப் அப் பண்ணி நான் ஒன்றுமே எடுக்கலை. ஸோ யாருமே டாப் அப் பண்ணி ஒன்று எடுத்துடாதீங்க. ஸோ ஃப்ரீ ஸ்பின்னில் ஈவெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ இப்போ கிறிஸ்மஸ் வருது, நியூ இயர் வருது. ஸோ டைமண்ட் எல்லாம் அப்படியே 29 ஆஃபர்லாம் சும்மா அப்படிதான். ஓகே, நான் டாப் அப் பண்ணால் 29 ஆஃபர் இப்படிதான். ஸோ உங்களை ஐடியில் 29 ஆஃபர் வருதா இல்லை எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ கண்ணா எதுங்களுக்கு ஈவெண்ட் வேணும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு நம்ம அதே மாதிரி பண்ணலாக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ நம்ம டெய்லியும் வீடியோ போடலை, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க டெய்லியும் ஏன் வீடியோ போடலைன்னு. ஸோ வியூஸ் போகலை. ஸோ 1-2 பேர் வியூஸ் போனால் மட்டும் நம்மளுக்கு காசு ஸ்பின் பண்ணக்குன்னா ஸோ ஃபுல்லாகவே காசு போட்டால் மட்டும்தான் ஸ்பின் பண்ண முடியும். அப்படி தான் ஃப்ரீ ஃபயரை மொத்தமே கொண்டு வரான். ஸோ எல்லாமே காசு வழி தான். காசு போட்டால் தான் ஈவெண்ட்டாக இருந்தாலும் சரி, என்ன கன் ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, என்ன காஸ்டியூமாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஈவெண்ட் எல்லாமே காசு கொண்டு ஸ்பின் பண்ண மாதிரியே இருக்காங்க. ஸோ வீடியோ நல்ல வீடியோ பார்த்தாலே டைமண்ட் தருவான். ஸோ இப்போ ஒன்றும் அப்படி இல்லை, கொஞ்சம் நல்ல ஈவெண்ட்ஸ் கூட விடலை. ஸோ உங்களுக்கு இப்போ ஃப்ரீ ஃபயர் விளாடுதுங்களா, ஸோ இல்லை ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுவும் நம்மளுக்கு போகலைன்னு நான் என்ன பண்ண போகிறேன்னா வேறு எங்களுக்கு கண்டென்ட் போடலான்ட்டு இருக்கேன். ஸோ இதையும் நம்ம கூடிய சீக்கிரத்தில் பார்ப்போம், வேறு வழி இல்லை. ஓகேவா, வந்ததுக்கு சொல்லிட்டு 29 ஆஃபரில் எனக்கு ஒரு காஸ்டியூம் கிடச்சிருந்து. ஓகேவா, அந்த ஹாப்ஸ். ஸோ இதான் கிடச்சிருந்து. ஸோ 29 ஆஃபரில். ஸோ இந்த பண்டில் உங்களுக்கு இருக்கா இல்லைன்னு சொல்லி அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஹேர் மட்டும் தான் நல்லா இருந்து. ஓகே, இந்த ஹேர்லாம் இந்த ஓல்டு பிளேயர்ஸ் எல்லாம் இட்டு விளாடுவாங்க. ஸோ இப்போ ஒன்று எல்லாருமே எடுக்காங்க. ஓகே, ஃப்ரீ ஃபயர் என்ன செஞ்சு போட்டாங்கன்னா எல்லாமே வாரி கோரி காசு கொடுத்து வாங்கின ஈவெண்ட்ஸ் எல்லாமே பண்டில் எல்லாமே கொண்டு காசு கொடுத்து எல்லாம் வாங்கின எல்லாமே ஃப்ரீயாகவும் ஸோ கொஞ்சம் டைமண்ட்ஸுக்கு கொடுத்து விடுதான். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் ஏ பீஸ்.